ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்தெந்த கோவிலுக்கு போகணும், என்னென்ன தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் வெற்றி, என்ன நினச்சாலும் நடக்கும். ஆபரணங்கள் வாங்குற மாதிரி இருக்குது, நிலப்புலன் வாங்குற மாதிரி இருக்குது, வீடு வாசல் அமைகிற யோகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. தனுசு ராசிக்கு ஒரு அமோகமான நேரம் இது. ஆனால் சில பரிகாரங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் ராமர் கோவிலில் பஜனை உங்கள் மூலிமா பஜனைகள் ராமர் கோவிலில் வைக்கணும். அதுக்கடுத்து அந்த ராமர் கோவிலில் தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தீர்த்தம் சுவாமிக்கு தீர்த்தத்துக்கு அந்த வாசனை பொடி, அதுக்கு என்னென்ன தேவைகள்னு கேட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். துளசி மாலை, சுவாமிக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் காப்பு பண்ணணும், செந்தூர காப்பு பண்ணணும் ஆஞ்சநேய பகவானுக்கு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு ஆஞ்சநேய பகவானுடைய அருள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். தனுசு ராசிக்காரங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் சும்மா போகக்கூடாது. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுக்கணும். வாழைப்பழம் வாங்கிட்டு போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாழை வாங்கிட்டு போகணும். செவ்வாழையும் மஞ்சள் வாழையும் ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு. அது நீங்கள் எந்த சுவாமியை பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு இது வெத்தலை பாக்கோட நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு பானகம் நைவேத்தியம். பானகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பானகம் கிடையாது, சுவாமிக்கு பண்ணுற மாதிரி கிடையாது, இது பெருமாளுக்கு பண்ணுற மாதிரி. என்ன பண்ணணும்னா, வெல்லம், எலுமிச்சை பழம், அதுக்கு அடுத்து ஏலக்காய், இதையெல்லாம் கரைச்சி பானகமாக்கி அங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வஸ்திரதானம். கண்டிப்பாக நீங்கள் 9 சுமங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இப்போ நல்ல யோகம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்துக்கும் இறைவன் என்ன பண்ண போகிறார், நன்மை தரப்போகின்றார். இந்த நம்ம இப்போ சொல்லி வந்த எல்லா பரிகாரத்தையும் இதெல்லாம் செய்துன்னு வாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கூட இருந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லி வர எல்லா பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க. எல்லா நன்மையும் நடக்கும். நன்றி, வணக்கம்.